தாரகாசுரன் என்ற அசுரன் தன்னுடைய சக்தியை அதிகரிக்க பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தான். பல வருடங்கள் கழிந்தன. தாரகாசுரனின் தவத்தினால் மகிழ்ந்து பிரம்மதேவர் கண்முன்னே காட்சியளித்தார். உடனே பிரம்மதேவரிடம் தாரகாசுரன் வரம் கேட்டான். என்ன கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பிறக்கிறவங்களால் என்னை அழிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் மகனால் மட்டுமே என்னை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு வரம் கேட்டார். அதே மாதிரி வரம் கொடுத்து விட்டார் பிரம்மதேவர். உடனே அந்த வரத்தினால் அகங்காரம் கொண்ட தாரகாசுரன் மக்களையும் தேவர்களையும் ஆட்டி ஆள ஆரம்பித்தான். உடனே தேவர்கள் எல்லாருமே பிரம்மதேவரை சந்திக்க சென்றார்கள். தாரகாசுரரை எப்படி அழிக்க வேண்டும் என்று பிரம்மதேவரிடம் தேவர்கள் கேட்டார்கள். அவர் சிவபெருமானின் மகனால் மட்டுமே அழிக்க முடியும் என்று சொன்னார். உடனே தேவர்கள் எல்லாருமே சிவனை பார்க்க சென்றார்கள். அங்கு தேவர்கள் முறையிட்டனர். உங்கள் மகனால் மட்டுமே தாரகாசுரனை அழிக்க முடியும் என்று கூறினார். உடனே தனது நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறி தோன்றியது. அந்த தீப்பொறியை சிவபெருமான் அக்னி தேவரிடம் கையில் கொடுத்தார். அக்னி தேவரும் கையில் எடுத்துக்கொண்டு ஆகாயம் வழியாக சென்றார். சிறிது தூரம் சென்றவுடன் அந்த தீப்பொறியின் உஷ்ணத்தை அக்னி தேவரால் தாங்க முடியவில்லை. உடனே வாயு தேவரிடம் கொடுத்தார். அவரும் எடுத்துக்கொண்டு செல்லும்போது அந்த உஷ்ணத்தை அவராலையும் தாங்க முடியவில்லை. உடனே பூமாதேவியிடம் கொடுத்தார் கையில். பூமாதேவியும் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பூமியில் விழுந்தது அந்த தீப்பொறி. விழுந்தவுடன் 6 பாகங்களாக மாறி 6 குழந்தைகளாக மாறியது. குழந்தைகள் குளத்தின் பக்கத்தில் அழுது கொண்டிருக்கும்போது குளத்தின் உள்ளே அழகான தாமரைப்பூ 6ஆக இருந்தது. அந்த 6 தாமரையிலிருந்து 6 கார்த்திகை பெண்கள் தோன்றி வெளியே வந்தார்கள். உடனே குழந்தைகளை தூக்கி கொண்டனர். சில நாட்கள் கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளை வளர்த்தார்கள். அவர்களுக்கு வில்வித்தை, மல்யுத்தம் எல்லாமே சொல்லிக் கொடுத்தார்கள் கார்த்திகை பெண்கள். சிறிது நாள் கழித்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூமிக்கு வந்தார்கள் 6 குழந்தையை பார்க்கறதுக்கு. பார்த்தவுடன் பார்வதி தேவி 6 மகன்களையும் அன்புடன் அணைத்து கொண்டவுடன் 6 முகமாக மாறினார் முருகர். அதுக்கப்புறம் ஒற்றை முருகராக மாறினார். உடனே பார்வதி தேவி முருகனிடம் எங்களுடன் கைலாயத்திற்கு வந்துவிடு மகனே என்று முருகனிடம் சொன்னார்கள். நான் இப்போது வரமாட்டேன். கார்த்திகை பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி அனுமதி பெற்றுதான் நான் வருவேன் கைலாயத்துக்கு என்று சொன்னார் பார்வதி தேவி. சரி, அப்படியே ஆகட்டும், சீக்கிரமாக வந்துவிடு மகனே சொல்லிவிட்டு சென்றார்கள் சிவனும் பார்வதியும். உடனே முருகர் கார்த்திகை பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கைலாயத்திற்கு புறப்பட்டார். முருகனும் மற்றும் நாரத முனிவரும் சேர்ந்து கைலாயத்திற்கு 2 பேர் சென்றார்கள். முருகன் கைலாயத்திற்கு வந்தவுடன் பூக்கள் தூவி முருகனை வரவேற்றார்கள். உடனே தாரகாசுரனை அழிப்பதற்காக தேவர்களுடன் செல்லும்போது அதுக்கு முன்னாடி தந்தை தாயை வணங்கிவிட்டு சென்றார். பார்வதி தேவி தன்னுடைய சக்தி வேலை தாரகாசுரனை அழிப்பதற்காக முருகனுக்கு கொடுத்தார். உடனே முருகனும் தேவர்களும் சேர்ந்து சென்றார்கள் தாரகாசுரனை அழிப்பதற்கு. அங்கு முருகனுக்கும் தாரகாசுரனுக்கும் கடுமையான போர் யுத்தம் நடந்தது. அதற்கு பின்னர் தாரகாசுரன் விஸ்வரூபம் எடுத்தான். முருகரும் மயிலில் ஏறி கீழே குதித்து கொன்றார். தாரகாசுரனை அழித்தார். ஸோ இந்த ஏஐ வீடியோ முருகனை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள்.